அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2025ஆம் ஆண்டிலிருந்து 2027ஆம் ஆண்டு வரைக்கும் சனி பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாகவே சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் நம்ம பயப்படுறது தான் பார்த்துருப்போம். ஏன் அப்படின்னா எல்லா கிரக பயிற்சிகளுமே முக்கியமானது அப்படின்னு சொன்னாலும் கூட குறிப்பாக இந்த சனி பயிற்சியை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். அதில் இந்த வருடம் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அப்படின்னு ஒவ்வொரு பயிற்சிகளும் வரப்போகுது. அப்படி இந்த வரக்கூடிய இந்த பயிற்சியானது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு 12 ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மீன ராசியில் சனி பயிற்சி உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் வீட்டில் நிகழும் அப்படின்னும், இந்த பயிற்சி மார்ச் 29ஆம் தேதி 2025 அன்று நிகழும் மற்றும் சனி ஜூன் 3, 2027 வரை மீனத்தில் இருக்கிறார் என்றும் சொல்லப்படுது. இதனால என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமான பயிற்சியாக இருக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய வாய்ப்பு இல்லைங்க. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உறவுகளில் சவால்கள் காணப்படும் அப்படின்னும், மேலும் சவால்களை சமாளிப்பது எளிதான காரியமாக இருக்காது என்றும் சொல்லப்படுதுங்க. மற்றவர்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பயிற்சி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலை உங்களுடைய உத்தியோக தொழில் வாழ்க்கையில் அனுகூலமான பலன்களை கொடுக்கலாம். அது உங்களுக்கு சற்று ஆறுதலை கொடுக்கும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தொழில் செய்கிறவங்க அப்படின்னா இந்த உங்களுடைய தொழிலில் வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். என்றாலும் சில தாமதங்கள் இருக்கலாம், ஆனால் நிச்சயம் பலன் கிடைக்கும். மேலும் இந்த பயிற்சி உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகளை கொடுக்கும் சாத்தியம் அதிகம் உள்ளது. அதனை சரியான முறையில் பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய பொறுப்புகள் கூடிக்கொண்டே போகும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். பொதுவாக நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு, அங்கீகாரம் இவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்கலாம். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்க. கடின உழைப்பு உங்களை புதிய உயரத்துக்கு கொண்டு செல்லும். சனி விடாமுயற்சிக்கு வெகுமதி அளிக்க வல்லது. எனவே உங்களுடைய விடாமுயற்சிக்கு உரிய நல்ல பலனை நீங்கள் பெறுவது உறுதி. அங்கீகாரம் மற்றும் முன்னேற்றம் ஆகியவை அட்டைகளில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் அதே போல் உங்களுக்கு குடும்ப உறவில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் இணக்கமான உறவை பராமரிக்க முடியும். உங்களுடைய திட்டப்படி விஷயங்கள் நடக்க சாத்தியம் கிடையாது என்றாலும் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம். அன்புக்கு உரியவர்கள் வித்தியாசமாக நடந்து கொள்ளலாம். மேலும் இந்த வேறுபாடுகளை சந்திப்பது உங்களுக்கு சவாலானதாக இருக்கும். இந்த உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடன் சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட ஏற்படலாம். சூழ்நிலையை அமைதியாக கையாள்வது நல்லது. அமைதியாகவும் நேர்மறையாகவும் இருக்கிறது நல்லது. வெளிப்புற சவால்களுக்கு மத்தியில் மன அமைதியை பேணுவது சிறப்பு. மேலும் உங்களுடைய பெற்றோருடன் உரையாடும் போது உங்களுடைய தோணியில் கண்ணியமாகவும் உங்களுடைய வார்த்தையை பயன்படுத்துவதில் கவனமாகவும் இருக்கிறது ரொம்பவே அவசியங்க. நீங்கள் திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்க, அதாவது நீங்கள் நீண்ட நாளாக இந்த நேரத்தில் நமக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா தாமதம் ஏற்படலாம். மேலும் குழந்தைகளோடு உறவுகள் சில கவலைகளை ஏற்படுத்தலாம். அவர்கள் உங்களுடைய யோசனைகள் மற்றும் பரிந்துரைக்கு எதிராக கூட நடந்துக்கலாம். சில விஷயங்களை உங்களுடைய மனதில் போட்டு நீங்கள் குழப்பிக்காமல் இருக்கிறது நல்லது. இவை தற்காலிகமானவை மட்டுமே என்பதை புரிந்துக்கிறது சிறப்பு. சரி, திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி உறவுகளை குறிக்கக்கூடியது 7ஆம் வீட்டில் சனியின் தற்போதைய
அசுப பார்வை காரணமா தம்பதிகளுடைய உறவுல சில தற்காலிக சவால்களை சந்திக்க நேரிடலாம். இவை தற்காலிகமான சவால்கள் மற்றும் விரைவில் முடிவடையும் என்பதையும் நினைவில் வச்சுக்கணும். அமைதியா இருக்கிறது மற்றும் சில விஷயங்களை விட்டு கொடுக்கறது உங்களுக்கு தேவையான அமைதியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. சரி, திருமணமான தம்பதிகள் சமரசத்துல அதிக கவனம் செலுத்தலாம் மற்றும் வேறுபாடுகளை களைய வெளிப்படையான தொடர்பு கொள்வது நல்லது. சரி, நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சி காலத்துல உங்களுடைய நிதிநிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் சீரான நிதிநிலையை காண்பீங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள போதிய அளவு பணம் உங்ககிட்ட இருக்கும். முதலீடுகளை விவேகத்தோடு மேற்கொள்வீங்க. பழைய கடன்களை அடைத்து முடிப்பீங்க. பாதுகாப்பான பொருளாதார நிலை இருக்க காண்பீங்க. தொழில் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் இருக்கும். உங்களுடைய அத்தியாவசிய நிதி தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்தாலும் கூட தேவையற்ற நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஊக வணிகம் அல்லது உங்களுக்கு நிறைய இந்த வர்த்தகம் போன்ற அபாயகரமான முயற்சிகளுக்கு நீங்கள் சிறந்த நேரமாக உங்களுக்கு இது தெரியல. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. அவ்வாறு நீங்கள் செல்ல முதலீடு செய்வதற்கு முன் முதலீட்டு வாய்ப்புகளை கவனமாக ஆராயுங்க. நீங்கள் விதிமுறைகளை முழுமையாக புரிந்து கொண்டு அனைத்தும் சரியாக இருந்தால் மட்டுமே தொடரணும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. சரி, இந்த விருச்சிக ராசிக்கார மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பயிற்சி காலத்தில் மாணவர்கள் ஆற்றலோடு செயல்படுவாங்க. புதிய திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மாணவர்கள் அந்த வாய்ப்புகளை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இலக்குகளை அடைய விடாமுயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. கவனச்சிதறல்களை தவிர்த்து மனதை ஒருமுகப்படுத்துறது உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டம் வெளிநாட்டில் படிப்பு தொடர சாதகமாக உங்களுக்கு தோணுதுங்க. மேலும் உங்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான தகுதி உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் செயல்பாடுகள் அங்கீகாரம் மற்றும் கல்வி சாதனைகளுக்கு வழி வகுக்கக்கூடியது என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆக்கப்பூர்வமான இந்த சிந்தனை மற்றவர்களுடைய கவனத்தை கவரக்கூடிய வகையிலும் மற்றும் பயனுள்ள முடிவுகளுக்கு திறவுகோலாக இருக்கும் எனவும் போட்டித் தேர்வுக்கு தோற்றுப்போவர்களும் தங்களுடைய தேர்வில் வெற்றி பெறலாம் எனவும் கூட சொல்லப்படுதுங்க. சரி, இதெல்லாம் மீறி மேலும் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம். ஒவ்வொருவருடைய ஆரோக்கியத்தையும் கவனிக்கிறது தாங்க நமக்கு முதல் வேலை. அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்கணும். உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிய பின்னடைவுகள் சாத்தியப்படுது. மேலும் சிறிய உடல் உபாதைகள் என்றாலும் கூட அதை புறக்கணிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏதேனும் அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக கவனம் செலுத்துங்க மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவ ஆலோசனையை பெறுவது நல்லது. உணவில் அதிக கவனம் செலுத்துங்க. சமச்சீர் ஊட்டச்சத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. உங்களுடைய கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது இருக்கும் என்பதால் மது அருந்துவதை குறைக்க அல்லது தவிர்க்க வேண்டும் எனவும், நாம் நவீன உலகில் இருப்பதாலும் கணினி முன் அமர்ந்து பணியாற்றக்கூடிய சூழல் இருக்கிறதாலும் உடற்பயிற்சி மேற்கொள்வது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் நல்வாழ்வை கணிசமாக மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் அனுமன் சாலிசாவை படிக்கிறது அல்லது கேட்கறது. சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடற்றவங்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்கிறது. சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கிறது. நாய்கள், காகங்கள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுக்கறதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. இதோடு முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. முதியோர் இல்லங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொண்டு செய்யும்போது, முடியாதவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கும்போது அது உங்களுக்கு மேலும் மிக பெரும் நன்மையை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால தான் இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் கூட இது போன்ற பலன்கள்லாம் பெறணும் அப்படின்னா இப்படி பகவானுடைய வழிபாடை இப்படி மேற்கொள்ளுங்க. குறிப்பாக இல்லாதவங்களுக்கு, ஏழை எளியவங்களுக்கு தானமாக பொருட்களை கொடுக்கும்போது நல்லது. குறிப்பாக எனக்கு இந்த கடவுளை தான், இந்த கிரகத்தை தான் வழிபாடு செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நவகிரக வழிபாடு கூட மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமையப் போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.